Welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு வந்து நீங்க சப்பாத்தி, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை குழம்பு செய்யிறதுக்கு நல்ல ஒரு அகலமான pan எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானோனே ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் போல சோம்பு போட்டு எல்லாம் பொரிஞ்சு சவக்கட்டும். கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லாரி வெங்காயம் சொல்வாங்க இல்லையா, இந்த சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணது 1/4 கப் சேர்த்திருக்கேன். ஒரு 5 வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதே வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயத்தை இந்த மாதிரி ஒண்ணும் பாதியுமா மிக்ஸில பல்ஸ்ல போட்டு அரைச்சு இதல போட்டுருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் இருந்துச்சுனா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அத நல்லா சுருண்டு பச்சை வாசனை போய் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் போல கல் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல நீளமா இருக்கிற பச்சை மிளகாவை நல்லா உடைச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெயிலேயே நீங்க வதக்குறப்ப உங்களுக்கு நல்ல குழம்பு கலராவும் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த சைஸ்ல உள்ள தக்காளி 2 தக்காளி எடுத்து காம்பு பகுதியும் தோலையும் சீவிட்டு எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணது அதை இதுல சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போதான் மசாலா பொடிகள் சேர்க்கணும். அதுக்கு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நான் வந்து கடையில் வாங்கின சிக்கன் கறி மசாலான்னு இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துருக்கிறேன். எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது கறி மசாலா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா விழுது அரைக்கணும். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இல்லைன்னா 2 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல அளவுக்கு அரைச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்ல மிதமான தீயிலே எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும். மிதமான தீயிலே தான் வேக வைக்கணும். இந்த அளவுக்கு வந்திருக்கிறப்ப முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். இடைவெளி விட்டுக்கோங்க. ஒரு முட்டைக்கும் இன்னொரு முட்டை ஊற்றுறதுக்கும் இடைவெளி வச்சிங்க அப்படின்னா வேகிறப்ப உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து 4 முட்டைகள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 6 முட்டைகள் கூட சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். முட்டையை போட்டோன்னே கிளறக்கூடாது. தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக விடுங்க, கிளறி விடாதீங்க. முட்டை வந்து நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு வெந்து வந்தோன்னே கடைசியாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. நீங்கள் இப்போ தான் வந்து எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட உடச்சி ஊற்றின முட்டை குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.